இதே விளக்க நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா சிவலிங்கம். சிவலிங்க தத்துவம் என்ன குறிக்கும் உங்களுக்கு தெரியும். இது உடுக்க தத்துவத்தை குறிக்கும். இந்த சிவலிங்க தத்துவம் எதை குறிக்கும்? உடுக்க தத்துவத்தை குறிக்கும். அதே உடுக்கத்தை நீங்கள் குரோமோசோமாக பார்க்கலாம். இந்த குரோமோசோம் ரெண்டும் அந்த அபாய சின்னம் போட்டுக்கிறாங்க தெரியுங்களா. நம்ம இந்த மின்சார வாரியத்தில் அந்த அபாய சின்னம் எலும்பு கொண்டு 2 ப்ளஸ் மாதிரி தப்பு மாதிரி போட்டுப்பாங்களே, அது தப்பு இல்லை, அது குரோமோசோம் சிம்பிள். இந்த குரோமோசோம் சிம்பிள் தான் சிவபெருமான உடுக்கையாக பயன்படுத்துகிறாரு. 2 ஆற்றல் இணைஞ்சு ஒரு உயிரை உருவாக்குது என்ற அர்த்தத்தை பயன்படுத்தி தான் இந்த அபாய சிங்கல், இந்த அபாயம் சிம்பிள். அப்புறம் இது உடம்பு தவம் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த இறைவனை எது மூலியமாக பார்க்க முடியும்னா உங்கள் உடம்பு மூலியமாக தான் பார்க்க முடியும் என்ற தத்துவத்தை குறிக்க தான் இந்த உடம்பு வச்சுருக்கிறாங்க. இந்த உடம்பு பேருக்கு என்னென்னா காம இச்சை உடல். இந்த உடம்பு பேர் என்ன? காம இச்சை உடல். அதுக்கு தான் காமாட்சி விளக்கு என்ற பெயர் வந்திருக்கு. ஸோ இந்த ஒளியை நீங்கள் பார்க்கணுன்னா, தலை மேலே இருக்கிற ஒளியை பார்க்கணுன்னா உங்கள் உடம்பு நல்லபடியாக வச்சுருக்கணும். அதுக்காக தான் இந்த கலசம் வச்சு, இந்த உச்சி வச்சு இந்த உடம்பு மாதிரி வடிவமைச்சு வச்சுருக்கிறாங்க. இது பள்ளம் பள்ளமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த பள்ளம் பள்ளமாக இருக்குது. இதெல்லாம் இந்த உச்சிலேருந்து வர மூச்சு காற்று, நம்ம உர மூச்சு காற்று மேலே போயிட்டு கீழே வருது, மேலே போயிட்டு கீழே வருது, மேலே போய் இதான் அலைவரிசை, இதுதான் மூச்சு காற்று. இந்த மூச்சு காற்றை விவரிக்க தான் நம்ம முன்னோர்கள் இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. சரி, இந்த இந்த இறைவனை, இந்த வெளிச்சத்தை, நம்ம உடம்புல இருக்கிற வெளிச்சத்தை எப்படி பார்க்கணும், எந்த தத்துவ அடிப்படையில் பார்க்கணுன்றத தத்துவத்தை தான் காட்டுறதுக்கு தான் யோக சாதனா. அதுக்கு குறியீடாக எப்படி வச்சுருக்கிறாங்கன்னா, அதுக்கு தான் இந்த பெல்லு. இந்த பெல்லு வேறு எதுவுமே இல்லை. சில பேர் தப்பு தப்பாக சொல்லுவாங்க, சிவலிங்கன்னு, உள்நாக்கு தான் சிவலிங்கன்னு. இது உள்நாக்கு என்பது நம்மளோட நான் வச்சுக்கிற இப்போ நம்ம பூஜை அறையில் பயன்படுத்துகிற பெல்லு தான் இந்த உள்நாக்கு. இந்த உள்நாக்கு சுவாசம் போய் உள்ளே போய் தலை உச்சியில் தொடும். தலை உச்சியில் தொட்ட பிறகு தான் அங்கே தான் நாத ஒலி கேட்கும். இதை தான் சங்காவும் பல வடிவத்தில் பயன்படுத்துகிற அமைப்பில் பயன்படுத்துவாங்க. பெருமாள் நாமெல்லாம் போடுறது இதெல்லாம் மூளையோட அமைப்பு. இந்த சக்கரம், சங்கு இதெல்லாமே மூளையோட அமைப்பு குறியீடாக தான் பயன்படுத்துகிறாங்க. அப்போது உன் சுவாசத்தை இறைவனை பார்க்கும்போது உன் சுவாசம் வேறு மாதிரியாக உள்முகமாக செயல்படும். அப்போ உள்முகமாக செயல்படுது. இந்த பாதையை கடந்து தான் அது தலை உச்சிக்கு போகணும். அதை குறிக்க தான் இந்த பெல்லு. இந்த பெல்லு ஆரத்தை ஏன்னா காற்று ஒலியால் தான் ஆடும். அப்போது நாத சவுண்டு கேட்கும். இந்த பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு நாத சவுண்டு கேட்கும்ன்றதுனால தான் இந்த பெல் அமைப்பை கொடுத்துருக்குறாங்க. இது ஏன்